நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கோயில் மாநகரமாம் காஞ்சியில் இருக்கேன். காஞ்சிபுரத்தில் இருக்கேன். காஞ்சிபுரம் இது பழமையான பேர் வந்து ராஜசிம்மேஸ்வரம்ன்றாங்க. இது பழமையான பேர். இது கோயில் மாநகரம், ரொம்ப பழமையான நகரமும் கூட அந்த காஞ்சி. இந்த காஞ்சியில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. அப்படி ஒரு விசித்திரமான கோயிலை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். அது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கோவிலோட தோற்றத்தை பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப விசித்திரமான கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிபி 700ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. முதலாம் ராஜசிம்மவர்மனால் அந்த கோவில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் சொல்லப்படுது. இப்போ இந்த கோயிலை வந்து இது ஃபுல்லாமே பார்த்தா மணல் கற்கள்னா பாருங்களேன். இது வந்து மணல் கல். இது பாருங்களேன், மணல் போல். இது வந்து கல் போல் இல்லாமல் மணலும் சேர்ந்த கல் போல் காணப்படுது. அதனால் மணல் கற்களை கொண்டு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ எடுத்த உடனே பாருங்கள், நம்மளுக்கு நம்ம ஒரு நந்தியை பார்க்குறோம். அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சுதை சிற்பத்தில் நந்தி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நந்தி. ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குது. 4 பக்கம் 4 சிங்க தூண்கள் வச்சுருக்கிறாங்க. அது பூராமே சிதலம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த மணல் தூண்கள்னு சொல்லக்கூடிய அந்த கல்லால் செய்யப்பட்டதாக வச்சுருக்காங்க. கீழே பாருங்களேன், எவ்வளவு கலைநயமான குட்டி குட்டி சிற்பங்கள், அந்த பூதகணங்கள் தாங்கி பிடிப்பது போல் இந்த சிற்பங்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கலைநயமாக உருவாக்கியிருக்கும். அந்த கல் தன்மை பாருங்கள், வழவழப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கல் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகுது போல். இதோட இது பீடத்து மேலே தான் அந்த நந்தி அமைச்சிருக்காங்க. நந்தி பார்ப்பதற்கு அழகாக காட்சி கொடுக்குறாரு. அப்படின்னு பார்த்தோம்னா, நந்திக்கு ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு தெப்ப குளம் காணப்படுது. இது பழமையான குளம். இந்த கோவிலோட குளம் தான். அந்த குளத்தை போய் பார்ப்போம். இவங்க புல்வெளி வச்சுருக்காங்க. இது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இந்த கோவில். தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருக்குது. அதனால் வந்து நல்லா பராமரித்து நல்லா அழகாக ஒரு பூங்கா போல் உருவாக்கியிருக்கிறாங்க. பொழுதுபோக்கு இடங்கள் போல் உருவாக்கிறாங்க. அப்புறம் இந்த பாருங்கள், அந்த தெப்பத்தை பாருங்கள். சுற்றி பூச்செடி வச்சு தெப்பம் உருவாக்கியிருக்கிறாங்க. தண்ணி இருக்குது பாருங்கள். தெப்பம் ஃபுல்லாக வந்து கருங்கல்லால் இதாக அமைச்சிருக்காங்க. படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. 4 புறமும் படிக்கட்டுகள் இருக்குது. அழகாக இருக்குது இந்த தெப்பக்குளம். இது பாருங்கள், நந்தியாவட்டை பூன்னு சொல்லுவாங்க. நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை. மேலே பூத்துருக்கு பார்த்தீங்களா. இது கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கண் வலி வரவங்களாம் அதை கண்ணில் வச்சு கட்டினாங்கன்னா இது குளிர்ச்சி கொடுக்கும். இது ஈழத்தளாரின்னு சொல்லுவாங்க இந்த பூவை. சில ஊரில் ஐயனார் அரளின்னு கூட சொல்லுவாங்க. சில இடங்களில் ஈழத்தளாரி இதுக்கு பேர். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், இதோட நம்ம விமானம், சுவாமியோட விமானம் நல்லா அழகாக காட்சி கொடுக்குது. முன்னாடி வந்து சின்னதாக ஒரு ராஜகோபுரம் மாதிரி ஒரு வாயில் உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள். வெளிப்புறத்தில் பாருங்கள், 8 தேர் நிற்பது போல் 8 கோயில்கள், சிறு கோயில்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். வித்தியாசமாக இருக்குது. அதில் 8ல் ஒரு சில இதில் சிவலிங்கங்கள் இருக்குது, சில சுதை சிற்பங்கள் இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய அதிசயங்கள் உள்ளே இருக்கதாக சொல்கிறாங்க. போய் உள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ராஜவில்வம்னு சொல்லுவாங்க. மகாவில்வம் பார்த்துருப்போம், 9 இதழ்கள் இருக்கும். ராஜவில்வது 3 இதழ்கள் தான், இலைகள் தான் காணப்படும். ஆனால் இலைகள் பெருசாக இருக்கும். இதுக்கு ராஜவில்வம்னு சொல்லி பேர் இருக்கும். 3 இலைகள் இருக்குது பார்த்தீங்களா. இதாக இருக்குது பாருங்கள், 3 இலைகள் காணப்படுதா. முற்களும் இருக்கும், இல்லை முள்ளும் காணப்படும். சிவனுக்கே உருத்தான வில்வங்கள். இந்த வில்வத்தில் பல வகை உண்டு, அதில் இது ஒரு வில்வம். வாங்க இப்போ நம்ம போய் இந்த வெளியில் இருக்க கோயிலெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே வந்து கல்வெட்டு, அது கூட வரலாறு அங்கே வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு ஒன்று காணப்படுது, உரை கிணறு. ரொம்ப பழமையான கிணறு, கோயிலுக்காக வெட்டப்பட்ட கிணறு. இந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல் அந்த காலத்தில். இப்போ அந்த கிணத்தை மூடி வச்சுருக்காங்க. அந்த கிணத்தையும் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயில் வந்து காலை 9 மணிக்கு திறப்பாங்களாம். திறந்து 12:30க்கெலாம் மூடிடுவாங்களாம் அந்த கோவிலை. அப்புறம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு சாயந்தரம் 4 மணி to 6 மணி, சில சமயங்களில் 7 மணி வரைக்கும் கூட இருப்பாங்க. லீவு நாளில் 7 மணிக்கு இருப்பாங்களாம். வாங்க அதோட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்க அந்த பலகையை பார்ப்போம், தகவல் பலகையை பார்ப்போம்.
மண்டபத்தில் சாளுக்கிய விக்ரமாதித்ய இதில் தான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து இந்த 8 மண்டபத்தில் ஒன்று வந்து ரங்கபத்ராவுக்காக உருவாக்கப்பட்ட ராணி ரங்கபத்ராவுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் சொல்கிறாங்க. வாங்க போய் இப்போ கோயில்களை பார்ப்போம். 728 காலகட்டம் 1300 வருஷம். இப்போ முதல் கோவில் இந்த கிணறை பாருங்க. இந்த கிணறு வந்து ரொம்ப பழமையானது. உரை கிணறு, உரை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தண்ணி இன்னும் இருக்குது மேலே. உள்ள காசுகள்லாம் கிடக்குது. இது உரை கிணறு. ரவுண்டாக அந்த உரைகள் காணப்படுது பாருங்க உள்ள. முதலாம் கோவிலை பார்க்குறோம். உள்ளே வந்து 2 சிற்பங்கள் தான் காணப்படுது. அம்மனும் சுவாமியுமாக தான் இருக்கணும். கீழே மட்டும் பாருங்கள் கற்களை கொண்டு உருவாக்கியிருக்கிறாங்க. மேல் பக்கம் புறம் அந்த மணல் கற்களை கொண்டு தான் உருவாக்கிறாங்க. இந்த அடித்தளத்தை பாருங்கள், இது மட்டும்தான் கல் இருக்குது. இதுவும் மணல் கற்கள், இதுவும் மணல் கற்கள் தான். எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்களேன். தூண்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப கலைநயத்தோடு ஒவ்வொரு கோயில்களும் காணப்படுது. பின்புறத்தை பாருங்கள். இது ஒரு சிங்கம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க போல். ஆனால் அது கரைஞ்சிருச்சு. இப்போது மாமல்லபுரத்தில் இது மாதிரி மற்ற ரதத்தை பார்த்துருப்போம். 7 ரதம் 5 ரதம்னு நிற்கும் பார்த்தீங்களா? இது பாருங்கள், 4 பக்கம் 4 தூண்கள் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் சிதலம் அடைஞ்சிக்க பாருங்கள், பூரா பேந்து போகிற நிலைமை வந்துருச்சு பாருங்கள். திருப்பி அதை வந்து சரி பண்ணுறாங்க. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு சிற்பம் காணப்படுது. இப்போ 2வது கோவில் வந்துட்டோம். இதுலேயும் அதே சிற்பம் தான் காணப்படுது. அம்மன் சுவாமின்னா உள்ளே இருக்காங்க. இந்த பக்கம் 2 கோவில்களும், இதில் கோவிலுக்கு போகிற வாயிலும் இருக்குது. இதில் உள்ள போகணும். இப்போ 3வது கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் 6 கோவில்கள் வரிசையாக இருக்குது. இதில் சிவலிங்கம் இருக்குது பாருங்கள். இதில் சுவாமி அம்மன் இருக்காங்க. ஆனால் முன்னாடி சிவலிங்கம் காணப்படுது. ரொம்ப அற்புதமான சிவலிங்கம், பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த யாழி சொல்லக்கூடியது. இந்த யாழியோட உருவம் எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பற்கள் கூட எவ்வளோ கூர்மையாக இருக்குது. இத்தனை ஆண்டுகளாகியும் 1500 ஆண்டுகளை தொட்டு இன்னும் கம்பீரமாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த இதுக்குள்ள இடையிலாம் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் அப்படியே சிற்பங்களாக தான் இருக்குது ஃபுல்லாமே. அதாவது நுணுக்கமான வேலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? நுணுக்கமான வேலைப்பாடுகள் காணப்படுது. இங்கே ஒரு சிவலிங்கம் காணப்படுது. அந்த பக்கம் பிரம்மா இருக்கார் நினைக்கிறேன். மேலே 3 முகம் தெரியுது. சுவாமி அம்மன் இருக்காங்க, விஷ்ணு இருக்கார். எல்லாமே இதில் காட்சி கொடுக்குறாங்க. சிவலிங்கங்களில் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே சிவலிங்கம் இல்லை, இங்கே இல்லை. ஆனால் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இது இல்லை. அந்த பள்ளம் கூட இருக்குது பார்த்தீங்களா? சித்துக்கற்களை கொண்டு தான் டேமேஜ் ஆன அப்புறம் திருப்பி வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க லிங்கத்தை பாருங்கள், ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஒரே ஒரு லிங்கம் மட்டும்தான் வச்சுருக்கேன், பழமையாக இருக்குது. இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. இது பூரா மணல் கற்களை கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க அந்த கோவில்கள் எல்லாமே. இந்த அடித்தளத்தில் அந்த மேல் பகுதி மட்டும்தான் கருங்கல் இருக்குது. மிச்சம் பூரா மணல் கற்களை கொண்டு தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்துட்டோம், 8வது இதுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் வச்சாலும் உள்பக்கத்தில் வந்து சுதை சிற்பம் போல் அம்மன் சுவாமி உருவாக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போய் இங்கேருந்து பாருங்களேன். இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்கள். இதோட அமைப்பு ஒரே அளவாகவும் ஒரே நேர்த்தியாகவும் உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரே நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் அங்கே இருக்கிற அதிசயங்களை பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் வந்து கோயில் மாநகரம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. மதுரைக்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தான் கோயில் மாநகரம் சொல்லுவாங்க. கும்பகோணமும் கோயில் மாநகரம் சொல்லுவாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் வந்து பழமையான தொன்மையான கோயில்கள் நிறைய காணப்படுது. இதுதான் நுழைவாயில். நுழைவாயில் இப்போ நுழைவாயில் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். இங்கே வாசலில் கூட பாருங்கள் எவ்வளோ கலைநயமாக அந்த இதை போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் மெயின் வாசலுக்கு வந்தாச்சு. உள்ளே வந்துட்டோம். இங்கே பூட்டி இருக்குது. இவர் துவார பாலகர்கள் எவ்வளோ பெருசாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் 2 சிங்கங்கள், சிம்மம் வாகனங்கள் அது நிற்பது போல் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. அதாவது சிதிலம் அடைஞ்சு திருப்பி வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி அதை கலவைகளை கொண்டு அதை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடெல்லாம் சிற்பங்கள் அப்படியே ஒவ்வொரு தெய்வங்கள் வச்சுருக்குறாங்க. என்னென்ன தெய்வங்கள் அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு தெய்வங்களும் பார்க்கும்போதே பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது. எவ்வளோ நாள் இதை செலவிட்டு இந்த கோயிலை கட்டியிருப்பார் மன்னர். ராஜசிம்மவர்மன் கட்டியிருக்கிற கோயில் தான் அந்த கோயில். 1ஆம் ராஜசிம்மவர்மன். இங்கே பாருங்க எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த டிசைன்ஸ்லாம் இப்போ இருக்க காலகட்டங்களில் அந்த இதில் பாருங்களேன் டிசைன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மணல் கல்லுன்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் மணலாக இருக்கும் பாருங்கள். நல்ல க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் சிற்பங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நடு சென்ட்ரலில் மட்டும்தான் கருங்கல் கொடுத்துருக்காங்க. இந்த கீழ்ப்பக்கமும் இதுலேயும் மணற்கல் தான் ஃபுல்லாமே. சிற்பங்கள் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஒரு சிலது தான் சிதலம் அடைஞ்சிருக்கு. ஒரு சில சிற்பங்கள் அப்படியே காட்சி கொடுக்குது. வெளியில் அமைச்சது போல் இங்கே உள்ள ஒரு கோவிலை பார்க்க முடியுது. ஒரு சின்ன அதாவது அந்த சவுத்துலேயே வந்து அமைச்சிருக்கிறாங்க. எல்லா இதுலேயும் ஒரே மாதிரியே காணப்படுது. அம்மன் சுவாமி இருக்கிற மாதிரியே காணப்படுது. இந்த பக்கம் பாருங்களேன் தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். தட்சிணாமூர்த்தி அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். மேலே பாருங்கள் விநாயகரோட சிற்பம் எப்படி காணப்படுது. அந்த கோபுரங்களை அந்த இதை விமானத்தை தாங்கி பிடிக்கிற பூதகணங்களை பாருங்கள். இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொன்றையும் ரசிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு இன்ச்சாக பார்த்து ரசிக்கணும். கீழே கல்வெட்டு காணப்படுது பாருங்கள். வட்டெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிற்பத்தை பாருங்கள். இங்கே இந்த வரிசையாக உட்கார்ந்துருப்பது போல் ஒரு சிற்பத்தெல்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு. அதாவது மிஷின் இப்போ ஹேண்ட்மேடு கையை கொண்டே உருவாக்கியிருக்கேன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நுட்பமாக உருவாக்கியிருக்கான்னு. அது இங்கே பாருங்களே ஒரு சிம்மத்து மேலே ஒரு ராஜா போவது போல் ஒரு சிற்பம் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு இன்ச்சாக நம்ம கவனிக்கணும் அதை. இதை பாருங்களேன் இந்த சிம்மம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதில் இங்கே இருக்க சிற்பத்தை பாருங்கள் எத்தனை கைகளோடு இருக்கார் பாருங்கள். சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கார் சுவாமி. எல்லா சிற்பத்துலேயும் இந்த குடை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் குடைகள் போல் உருவாக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அற்புதம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிற்பத்தை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வெளியில் பார்த்தது போல் எங்கேயும் கோயில்கள் உள்ள உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள்.
அதில் பழைய பெயிண்டிங், அந்த பெயிண்டோட இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, நேச்சுரலாக பெயிண்டிங்லாம் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த கொஞ்சம் அந்த பெயிண்டிங் பார்க்க முடியுது. உள்ளே வந்தோடனே வில்வ மரம் அப்படி இருக்கு, எனக்கு காய்களை காய்ச்சி தொங்குது பார்த்தீங்களா, வில்வ மரம் வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், ஒரே சிற்பங்கள் ஒரே மாதிரியாக ஒரே அளவாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிற்பங்களை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும். மேலே பாருங்கள், சுவாமியோட விமானம் தெரியுது பாருங்கள். இங்கே 2 துவார பாலகர்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம், என்னென்ன சிலைகள் இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரு விதமான சிலைகள் காணப்படுது. கீழே பாருங்கள், எழுத்துக்கள் காணப்படுது பாருங்கள். இதில் எழுத்துக்கள் காணப்படுது பாருங்கள். இந்த பழைய பெயிண்டிங் வந்து அந்த பெயிண்டோட இது கலர் போயிடுச்சு. போனாலும் சைடில் அந்த கொஞ்சத்தை அந்த பழைய காலத்து பெயிண்ட்டை பார்க்க முடியுது. நம்ம இங்கே பாருங்கள், இதுக்கு இடையில் கூட 2 இதுக்கு இடையில் கூட ஒரு உருவாக்கியிருக்காங்க. இதுபோல் நீர்வழி பாதைகள் எப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி போகிறது நீர்வழி பாதைகள் எப்படி உருவாக்கியிருக்காங்க, தண்ணி நிற்காத அளவுக்கு. அப்போ எந்த அளவுக்கு கட்டுமானம் பழைய, அதாவது ராஜா காலத்து கட்டுமானம் எந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த ஆலயம். இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் அந்த பழைய அந்த சுதை சிற்பம் தான். ஆனால் அது வந்து கல்லுலேயே, அந்த மணல் கல்லுலேயே பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது கீழே பாருங்கள், அந்த டிசைன்ஸ் எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கலர்ஸ். அந்த கலர்ஸ் வந்து இப்போ நம்ம அந்த காலத்தில் கலர் உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் மூலிகையில் தயார் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து கெமிக்கலை வச்சு உருவாக்குறோம் கலர்ஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் நீர்வழி பாதை இப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணி வந்து இப்படி போகிற மாதிரி, அந்த பக்கம் வர தண்ணிகள்லாம் அந்த பக்கம் போகிற மாதிரி வாட்டம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான அமைப்பு தான் நீர்வழி பாதைக்கு. இங்கே பாருங்கள், எல்லா சிற்பங்கள் காணப்படுது. இதை பாருங்கள், உள்ள இங்கிட்ட ஒரு சிற்பம் காணப்படுது பாருங்கள். இங்கே பாருங்கள், விநாயகர் அவ்வளோ அருமையாக இருக்கார் பாருங்கள். விநாயகர் பெருமாள். நம்ம இங்கேருந்து பேசும்போது ஓசை கேட்குது பார்த்தீங்களா. இப்போ செவரு எவ்வளோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னு பாருங்கள் அந்த செவத்தில். அதேமாதிரி இங்கேயும் வந்து பாருங்கள், அம்மா இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே ஒரே ஒரு சிற்பம் மட்டும் காணப்படுது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த கலர்ஸ் தான் பார்க்குறதுக்கே நேச்சுரல்ஸாக அந்த கலர்ஸை வச்சு உருவாக்கியிருக்கான். நம்ம மேலே பாருங்களேன், நம்ம இப்போ ஃபால் சீலிங் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போயே வந்து அவங்க சீலிங்கில் அழகு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசைன்ஸ். கட்டிடக்கலையில் ஒரு விந்தையாக தான் இருக்குது. ரொம்ப விசித்திரமாகவும் பார்க்குறதுக்கு வியப்பாகவும் இருக்குது. வியப்பாக விந்தையாக இருக்குது. ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த சிம்ம சிற்பங்கள் வந்து நம்ம மாமல்லபுரத்தில் பார்த்துருப்போம் நிறையா அந்த கோயில்களில். அதே மாதிரி ஒத்தமைப்பில் அமைஞ்சிருக்கு. பல்லவர்கள் காலத்து அந்த கட்டிடக்கலை அப்படியே அமைஞ்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ சிற்பங்கள் இருக்குன்னு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு எத்தனை நாள், எவ்வளோ ரசனை, எவ்வளோ இதுக்கு யார் மேப் போட்டு கொடுத்துருப்பா, இது இப்படி தான் வடிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் அதாவது எப்படி இதை யோசிச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பெயிண்டிங்கு இந்த பக்கம், இந்த பெயிண்டோட இதை பாருங்கள், தன்மை மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த சிம்மம் மேலே ஒரே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த முக வடிவமைப்பு. இங்கே பாருங்க, நரசிம்ம அவதாரத்தை பாருங்கள். பெருமாள் நரசிம்ம அவதாரம் கொண்டு சண்டை போடுறார். எப்படி இருக்கார் பாருங்கள். இங்கே பாருங்களேன், பழைய காலத்து அந்த மாடுடைய சிற்பங்களை பாருங்கள். கொம்புகள் எவ்வளோ பெருசாக இருந்துருக்கு பாருங்கள்.
அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆச்சரியமாக விந்தையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சிற்பத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள் யானையோட சிற்பம், மேலே ஒரு கிளி குருவியோட சிற்பம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்க. இவங்க ஊர்த்தாண்டவர், உலகளந்த பெருமாள் சொல்லுவாங்க. ஊர்த்தாண்டம் காலை மேலே தூக்கி கீழே ஒரு இது வச்சுருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் வித்தியாசமான சிற்பங்கள். இங்கே இருக்க சிற்பத்தையும் பாருங்கள். கோயில் திறக்க போகிறாங்க, இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. 9 மணிக்கு திறப்பாங்க. கைலாச தரிசனம் பண்ணுறதுக்காக ஆளுகள்லாம் நிற்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே இருக்க அந்த சிற்பங்களை வெடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கும்போது விசித்திரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வில்லோடும் ஈட்டியோடும் 2 வீரர்கள் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு சிற்பங்கள் செதுக்கினா அதுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். அங்கே பார்த்தப்ப அந்த பக்கம் குருவி இருந்துச்சு, இப்போ இந்த பக்கமாக இங்கே குருவி இருக்கு. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பல் உயிர்களுக்கும் சிற்பத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா உருவங்களும் இந்த சிற்பத்தில் நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இது பார்க்க ஐயப்பன் போல் காட்சி தராரு. இது கால் இது வச்சுருக்கிறத பார்க்க, ஆனால் இது என்ன சுவாமின்னு தெரியல. அவர் அரக்கன் மேலே படுத்துருக்கார், உட்காந்துருக்கார், ஆசனம் போட்டு ஏறி உட்காந்துருக்கார். இங்கே பாருங்கள் நந்தியை பாருங்கள். நந்தியெல்லாம் வந்து அந்த மணல் கற்களை கொண்டு வருவாங்க. அந்த மணிகள்லாம் எப்படி தெரியுது பாருங்கள். தூரமாக வந்து பார்க்கும்போது மணிகள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது. 2 பார்ட்டாக உருவாக்கியிருக்காங்க. வந்து பாருங்களேன், இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இடையில வந்து சாந்து வச்சு பூசியிருக்காங்க. 2 பார்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த தூண்களை பாருங்கள். இந்த தூண்கள்லேயும் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த சிற்பத்தை நிறைய கோயில்களில் பார்த்துருக்கலாம். சிவனும் பார்வதியும் வந்து இது பண்ணுறது போல் மணக்கோலத்தில் இருக்கிறது போல் இந்த இது நிறைய கல்லே பார்த்துருப்போம். இதை வச்சு தான் இப்போ ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. மாடலாக எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். அதே இந்த நந்தியும் பாருங்கள், இது 2 பாகமாக தான் இருக்குது. இது ரொம்ப பெரிய நந்தியாக இருக்குது. இங்கே எழுத்துக்கள்லாம் காணப்படுது பாருங்கள், வட்டெழுத்துக்கள். ரவுண்டாக இருக்கனால வட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது தமிழ் எழுத்துக்கள் தான், பழைய வட்டெழுத்துக்கள். இது ஃபுல்லாக கல்வெட்டு தான். முதலாம் ராஜசிம்மன் வந்து எவ்வளோ அற்புதமாக அந்த கோயிலை உருவாக்கியிருக்காரு பாருங்களேன். இது 2 பாகமாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு பாகமாக இருக்குது, இது ஒரு பாகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்ஸு. இங்கே வந்து பாருங்களேன், பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ பெரிய சுவாமி சிலை. அங்கே பார்த்தோம் இல்லையா, சதலம் அடைஞ்ச சில வரிசையாக ஆளுகள் உட்காந்து, அது மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா இருக்குது, தெளிவாக தெரியுது. இந்த சிலை இந்த புடைப்பிச்சிருப்போம், நல்லா தெரியுது பார்க்குறது. இப்போ இது எந்த அளவுக்கு தேஞ்சிருச்சு பாருங்களேன். ஊரா தேஞ்சிருச்சு. அப்படியே தேயுதுன்னா அப்படியே நாளாக அது ஆயுள் காலங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. இது மட்டும் தான் கருங்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க கீழே அடித்தளத்தில். இது மட்டும் எவ்வளோ அழகாக. இங்கேருந்து பாருங்களேன், இந்த வியூவை பார்க்குறதுக்கு கேமராவில் நம்ம இது பண்ணுறது மாதிரி தெரியுது பாருங்கள். ஒரே நேர்த்தியாக கோயில்களில் இருக்க கோபுரங்கள் போல் ஒவ்வொரு விமானங்களாக உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு விந்தையாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு விந்தை, கலை பொக்கிஷம் தான் சொல்லணும். கலையிலே சிற்பக்கலை பொக்கிஷம் அது. ஃபுல்லாக எழுத்துக்கள் தான் காணப்படுது. இங்கே வந்து பாருங்களேன், யானை.
இங்கே தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கார் பாருங்கள், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கார் தட்சிணாமூர்த்தி. இங்கே பாருங்கள் சிங்கம் உருவங்கள்லாம் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். இது எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சுருக்காங்க. எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது அந்த சிலை. இது கீழே இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கூட இதெல்லாம் அடைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் 2 சிம்மம் பாருங்கள் எப்படி உருவாக்கியிருப்போம். அது வந்து அளவாக நேச்சுரலாக அந்த இதை அதாவது ஒரு சிற்பம் செய்கிறான்னா அது எந்த அளவுக்கு ரசித்து உருவாக்கியிருப்பான் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் அற்புதமான சிற்பக்கலை வேலைப்பாடுகள். இங்கே பாருங்கள் சிவபெருமான ரூபத்தை பாருங்கள், பழைய அந்த சூலாயுதத்தோட அமைப்பை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த பக்கம் கோடரி வச்சுருக்காரு, அந்த சைடு பாருங்கள் 3 நாகங்களோட 3 தலையை காமிக்குது பாருங்கள். அந்த பக்கத்தில் தலையில் பாருங்கள் பிறை நிலவு இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமாக உருவாக்கியிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சிவாலயங்கள் தான். பாண்டியர்களும் சோழர்களும் பல்லவர்கள் எல்லாம் சிவாலயங்களை தான் உருவாக்கியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கலையும் மேலே பார்த்தீங்களா, என்ன அற்புதம். அந்த சிங்கத்தோட பல்ல பாருங்களேன், சிங்கப்பரம் அப்படி தூக்கிட்டு நின்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஆலயம் பார்ப்பதற்கு, ரொம்ப விசித்திரமாக விந்தையாகவும் இருக்குது. என்ன சொல்லுவது என்றே தெரியல, நம்மளை மெய்மறந்து இங்கே இருக்க சொல்லுது. அப்படி அந்த அளவுக்கு கலை நயமாக இது காணப்படுது. மேலே பாருங்கள், மேலே ஒரு சின்ன சிற்பம் அதில் காணப்படுது பாருங்கள். அதில் எவ்வளவு கலைநயமான வேலைப்பாடுகளை பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் காணப்படுது. அதேமாதிரி எங்கிட்ட இந்த பக்கம் வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. வா பிரமிப்பு தான், மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அது அதிசயம். எத்தனையோ சொல்கிறாங்க நம்ம உலகத்தில், ஆனால் இதுதான் அதிசயம் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இதே போல் இன்னொன்று உருவாக்க முடியாது இல்லையா, அதான் அதிசயம். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள், நிறைய எழுத்துக்களை பொறிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விதமான எழுத்துக்களாக காணப்படுது, இது ஒரு விதமான எழுத்துக்களாக காணப்படுது. எந்த அளவுக்கு இது நுட்பமாக, இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதான் ஆச்சரியம். இந்த மணல் கற்கள் இப்போ கிடைக்குதா அப்படின்னு தெரியல. எந்த அளவுக்கு அது நுட்பமாக அதை வெட்டி செதுக்கி நேச்சுரலாக கொண்டு வந்திருப்பாங்க பாருங்கள். இது வந்து புதுசாக வச்ச சுண்ணாம்பு கற்கள், சுண்ணாம்பை வச்சு தான் பூசியிருக்காங்க. இதுதான் பழைய அந்த கல். இது டேமேஜ் ஆன பிறகு அதை சீரமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் கன்னிமார்கள்னு சொல்லுவாங்கள்ல, கௌமாரி வராகி எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். வராகியை பாருங்கள். இங்கே விநாயகர் இருக்கார், இங்கே சண்டிகேஸ்வரர் இருக்கார் பாருங்கள் சாட்டையோட கையில். இங்கே பாருங்க மேலே அன்னபக்ஷி ஃபுல்லாக அன்னபக்ஷிகள் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆலயம் பார்ப்பதற்கு. இங்கே கோபுரத்தை பாருங்கள், எத்தனை அடுக்குகளாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த கோபுரத்தோட அடுக்குகளை பாருங்கள், ஒவ்வொரு அடுக்கடுக்காக அந்த கோபுரம் சீட்டு கட்டு அடுக்குனது போல் அடுக்கி இருக்குது பாருங்கள். தீப்பெட்டி அடிக்க வச்சா எப்படி இருக்கும் அது போல காணப்படுது. இதை நம்ம பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும். அதாவது எப்படி சொல்கிறது, மனசுக்கு அமைதியாக இருந்தால் பாட்டை கேட்குறேன், கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடியது இந்த மாதிரி காட்சிகள். பாருங்கள் சிவபெருமானை பாருங்கள், சடைமொழியோடு இருக்கார் பார்த்திங்களா. இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இங்கே தான் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே ஒன்று பாருங்களேன் உருவாக்கியிருக்கேன். அதுக்கு மேலே பாருங்கள் பூதகணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பூதகணங்கள் வந்து இந்த விமானத்தை தாங்கி பிடிப்பது போல் உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள் அந்த நந்தி கேட்டிருக்க மணி கூட எந்த அளவுக்கு நேச்சுரலாக உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அது அழகாக தெரியுது.
கைலாசநாதர், கைலாயம் என்பது இப்படித்தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு என்னமோ தெரியுது. இது மாதிரி தான் கைலாசநாதர் கோயிலில் நம்ம இருக்கோம். அந்த கைலாசநாதரில் கைலாயம் சொல்லக்கூடியது இப்படி தான் இருக்குமா? அந்த கைலாயத்தை பூலோகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அரசர்கள். ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துல சிவபெருமானுடைய ரூபந்தான். சிவபெருமான் அது 3 தலை நகரம் தான் அங்கே காணப்படுது. பார்த்தீங்களா, அவர் சூலாயத்தை எப்படி வளைச்சி கீழே குத்திருக்காரு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் இருக்க சூலாயம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கே மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சின்ன சின்ன சிற்பங்களில் வேலைப்பாடுகள், அந்த டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே பாருங்களேன், அந்த கலர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, பழைய காலத்து அந்த மூலிகை பெயிண்டிங் சேலம் அடைஞ்சிருச்சு. ஒவ்வொரு இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் அழகாகவும் காணப்படுது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் நேர்த்தி எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த நீர்வழி பாதைகள் கூட எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். தண்ணி போகிறதுக்கு அங்கங்கே நீர்வழி பாதைகள் அமைச்சு அந்த தண்ணி வந்து கோயிலுக்குள்ளே நிற்காத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு முனிவருடைய சிற்பத்தை நம்ம பார்க்குறோம். அது ஏன்னா சைனாக்காரர் போல் இப்படி வச்சுருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் சைனாவோட தொடர்பு இருந்துச்சான்னு தெரியல. அந்த சிற்பத்தோட அந்த மீசையை பாருங்களேன், மீசை வந்து இப்படி இறக்கப்பட்டிருக்கு. சைனாவில் தான் இப்படி மீசை பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிற்பத்தை இங்கே பாருங்கள், ருத்ரதாண்டவம் ஆடுறாரு பாருங்க. காலை எங்கே வச்சு எங்கே ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், கையை மேலே தூக்கி வச்சு ஆடுறார் சிவபெருமான். எல்லா ஆயுதங்களும் ஏந்தி பிடிச்சிருக்காரு. காலை இங்கே தலைக்கு மேலே இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த கையை எப்படி வச்சு இந்த காலை இங்கே வச்சுருக்காரு. எந்த அளவுக்கு வளைச்சி நினச்சி ஆடி இருக்கார் பாருங்கள். இந்த பரதக்கலைக்கு உருத்தானவர் சிவபெருமான். பரதநாட்டியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தோற்றுவித்தவரே சிவபெருமான் தான். கோபுரத்தோட அமைப்பை பாருங்கள். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோபுரத்தை நம்ம பார்த்ததில்ல. இது எவ்வளோ அழகாக, அதாவது இந்த கோபுரங்கள் வந்து அடுக்கடுக்காக காணப்படுது. இங்கே பாருங்களேன், இந்த சிற்பம் தான் எல்லா இடத்துலையும் காணப்படுது. இந்த சிற்பம் தான் எல்லா இடத்துலையும் காணப்படுது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், நந்தி அப்படி வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் 4 நந்தி வச்சுருக்காங்க. ஒரு நந்திக்கு தலை இல்லை. இந்த பக்கம் 4 நந்தி வரிசையாக இருக்காங்க பாருங்கள். ஒரே அளவாக, ஒரே நேர்த்தியாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கீழே அந்த டிசைன்ஸை பாருங்களேன், இந்த அமைப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க மாதிரி. இதில் யானையோட உருவம் தெரியுதுங்களா. ஒவ்வொரு அழகுகளையும் பார்க்க. இங்கே பாருங்கள் எழுத்துக்களை. இங்கே பாருங்கள், சிவபெருமானுடைய பிரம்மாண்ட ரூபம். அப்போயே அவர் காதில் பாதரட்சை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, காலணிகள் அணிஞ்சிருக்கார். ருத்ராட்சம் மாலைகள் எவ்வளவு சிறப்பாக, ஜடைமுடி, தலைக்கு மேலே இருக்கிற ருத்ராட்சம் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது. அந்த 3 தலை பாம்பு தான் எங்கே பார்த்தாலும் காட்சி கொடுக்குது. சிவபெருமானுடைய இதே அமைப்பு, அந்த ஜடைமுடியை பாருங்களேன் அவ்வளோ அழகாக பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், அந்த கோவிலவே பூத கணங்கள் தாங்கி பிடிப்பது போல் ஒரு சிற்பத்தை பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் நேச்சுரலாகவும் ஒரு விந்தையாகவும் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அதில் இருக்க டிசைன்ஸை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இப்போ சேலையில் போடக்கூடிய பார்டர்ஸ், அந்த டிசைன்ஸு கூட அதில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த டிசைன்ஸ் எல்லாம் அங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அங்கே பாருங்களேன், ஒரு சிம்மத்தோட சிற்பத்தை பாருங்கள். 2 கால்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. மேலே பாருங்கள் விநாயகருடைய சிற்பம். அதுக்குமே சிவனுடைய ருத்ரதாண்டவத்தில் அடுத்த ஸ்டெப் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். கையை மேலே தூக்கி வச்சு 2 கால்களையும் மண்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. நின்று ஆடுறாரு. பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே பாருங்கள், ஒரு விநாயகருடைய சிலையை பாருங்கள். அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு மேலே ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்கள்.
அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள், அதே போல் நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதுவும் எல்லாம் ஒரே மாதிரி சிற்பங்கள் தான் உள்ளே காணப்படுது. இந்த கோவில்கள் பின்னாடி பாருங்கள், சிறு 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 கோயில்களாக அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு முருகனுடைய சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். முருகப்பெருமான் மயில் மீது இருக்கிறார். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து சிவபெருமானுடைய தாண்டவம் தான். இதில் இருக்க சிலைகளை பாருங்கள், வரிசையாக ஒன்றொன்னா அடுக்கி வச்ச மாதிரி அடுக்கியிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் அந்த பக்கம் வாயிலில் என்னவென்று சொல்வது தெரியவில்லை. இந்த சிற்பங்களை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பிறவியில் புண்ணியம் பண்ணியிருப்போமோ தெரியல. எத்தனையோ பேர் பார்க்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த வீடியோக்குள்ளலாம் நம்ம எடுத்து போடுறோம். என்ன ஒரு ஆச்சரியமான விந்தை. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயெல்லாம் பாருங்கள் சிற்பம். மேலே விநாயகர் சிற்பம் பார்க்க இருக்கிறதுல ஃபுல்லாக எழுத்துக்களை பாருங்கள். இந்த டிசைன்ஸை பாருங்கள், இந்த டிசைன்ஸை பாருங்கள். கீழே இருக்க அரக்கர்கள் பாருங்கள், பூதகணங்கள். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் எவ்வளோ அழகாக அந்த மேலே இருக்க விநாயகர் அதே மாதிரி ஒரே மாதிரி உருவாக்கியிருக்காங்க. நந்தியம்பெருமான் அவரும் சேர்ந்து சிவபெருமான் கூடத்தில் நடனம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த பக்கம் பெருமாள் இருக்கார், அந்த பக்கம் பிரம்மா இருக்கார், நடு சென்டரில் சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. கூட நந்தியும் தாண்டவம் ஆடுறார் பாருங்கள். இந்த கோபுரத்தை இந்த பூதகணங்கள் தாங்கி பிடிப்பது போல் இந்த பூத சிற்பங்கள் தான் அதிகம் காணப்படுது. இந்த அதேமாதிரி சிம்மங்களும் இந்த கோபுரத்தை கட்டடத்தை தாங்கி பிடிக்கிறது போல் உருவாக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பழ கற்களை கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க. அப்போ நம்ம கருங்கல் சிற்பங்களை ஒரே தூணாக உருவாக்கிறோம். இதில் பாருங்களேன், இதில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று காணப்படுது, அங்கே ஒன்று. அப்போ எந்த அளவுக்கு இது நேச்சுரலாக செஞ்சு இதை வந்து கரெக்டாக அந்த அளவு வரும்படியாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு இதுங்களாம் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படி எந்த அளவுக்கு அந்த கல்லை வெட்டி செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அதேமாதிரி மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இடையில சாந்துக்கள் வச்சு தான் பூசியிருக்காங்க. அதேமாதிரி இந்த இதையும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். இடையில கற்களை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த சிற்பத்தோட நுட்பம் வந்து அதில் கரெக்டாக பொருந்தும்படியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் சிவபெருமானுடைய ரூபத்தை பாருங்கள். 2 குதிரைகள் கீழே காணப்படுது, அதுக்கு மேலே சிவபெருமான் இருக்கிறார். இந்த நந்தி தான் எங்கே பார்த்தா நந்தி இருக்காரு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டு வாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் அம்மன் சுவாமி உட்காந்துருக்குது போலவும் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த குடைகள் காணப்படுது பாருங்கள். இந்த இங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பாருங்களேன், ஒரே நேர்த்தியாக தெரியுதுங்களா? அது மேலேயும் பாருங்கள். 4 பக்கம் இருந்து பார்க்கணும் அந்த கோவிலை. ஒரு பக்கமாக பார்க்கக்கூடாது, 4 பக்கம் இருந்து பார்க்கணும். இது ஒரு நாள் பத்தாது. இந்த கோவிலை வர்ணித்து சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஒவ்வொரு அழகுகள் இங்கே வந்து கொட்டி கிடக்குங்க. அந்த சிங்கத்தோட பற்களை கூட பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே கீழே பாருங்களேன், இங்கே பூதகணங்களுடைய சிலைகள் அப்படியே அச்சு அசலாக தெரிகிறது. இதுதான் கோமுகம் சொல்லக்கூடியது. இந்த கோமுகம் இது பாருங்கள், இந்த கல்லால் செய்யப்பட்ட தொட்டி. இந்த தண்ணி அபிஷேகம் பண்ணுற தண்ணி இந்த இதில் வந்துட்டு அந்த பக்கம் போட்டுன்றதுக்காக செஞ்சுருக்காங்க. இது கல்லிலே செஞ்சுருக்காங்க. இதுவும் மணல் கற்களை கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க தொட்டி.
எங்கே பார்த்தாலும் சிவபெருமான ஒரு ரூபங்கள் தான், பார்க்குற இடமெல்லாம் சிவபெருமான் தான். சிவபெருமானை எந்த அளவுக்கு நேசித்து இந்த ராஜசிம்மர் உருவாக்கியிருக்கிறார் பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒரு அந்த ஈச்ச மரமும் இந்த இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக அழகாக தெரியுது பாருங்கள். இது ஈச்ச மரம் நேச்சுரல் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த இயற்கை காட்சி போல். அங்கே யானை சிற்பத்தை பாருங்களேன், யானை படுத்திருப்பது போல் அமைச்சிருக்கிறாங்க. எனக்கு எதாவது இது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கோவில் தான் அந்த கைலாசநாதர் கோவில். என்ன பிரமிப்பு! ஒரு நாள் பத்தாதுங்க, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கோவிலே இருக்கணும் அப்படித்தான் தோணுது. இங்கே பாருங்கள் சிவபெருமானுடைய ரூபங்களா, எதை சொல்கிறது எதை விடுறது எதை பார்க்குறது. கண்ணுக்கு வந்து காட்சி ரொம்ப அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியுது நம்ம. இங்கே பாருங்கள் கோபுரத்தோட அமைப்பு இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது அடுக்கடுக்காக தெரியுதுங்களா, மேலே போகும்போது குமிஞ்சிருது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அற்புதம் தான். எங்கேன்னு பார்த்தாலும் சிவபெருமான ரூபங்கள் தான். நிறைய இடங்களில் சோமஸ்கந்தரை தான் பார்க்க முடியுது, அதிகமான இடங்களில் சோமஸ்கந்தர் தான் இருக்கார். இங்கே பாருங்கள் சிவபெருமான் இங்கே வந்து வில்லு சூளம் எல்லாம் வச்சுருக்கிறார். எழுத்துக்கள் எல்லாம் பாருங்கள், இங்கே இருக்க டிசைன்ஸை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சிவலிங்கம் இது வந்து நந்தி வந்து பாதியிலே இதாகிடுச்சு பாருங்கள். யானையோட முகத்தை பாருங்கள், இது தெரியுதுங்களா? இதில் ஒரு ஸ்டெச்சு, அதாவது இது வரைக்கும் ஒரு கல், இது ஒரு கல், இது பொருத்திருக்கான் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் தெரிஞ்சு போயிடும், தப்பாயிரும். இங்கே பாருங்கள், துதுக்கியை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி மடக்கி இங்கே வச்சுருக்கு. இது 2 கால் படுத்துருக்கு, யானை காலை வந்து மடக்கி படுத்துருக்கு. அது மேலே அம்மன் சுவாமி இருக்காங்க. இந்த நந்தியை பாருங்கள், நந்தி வந்து பாதி தான், அதாவது இது இப்போ ஒரு பகுதி செஞ்சுருக்காங்க, இது 3 பகுதியை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு பகுதி, இதுக்கு மேலே ஒரு பகுதி. இப்போ ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்க்க முடியுது. இது 2 பகுதி, கீழே ஒரு பீடத்துக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் கிளியை பாருங்கள். இந்த கோயில்கள் அதிகமாக கிளி காணப்படுது, கிளிகள் தான் நிறைய இருக்குது. கிளிகள் வந்து இங்கே அந்த சின்ன சின்ன புந்துகளில் வந்து வாழுது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமே. அடக்கடவுளே, இங்கே வந்து பாருங்கள், இன்னும் ஒரு அற்புதம். இந்த பக்கம் சிலைகள் இருக்குது, அந்த பக்கம் சிலைகள் இருக்குது, இங்கேயும் சிலைகள் இருக்குது. 3 புறம் சிவபெருமானுடைய அந்த என்ன சொல் நாட்டிய கோலங்கள் தான் எங்கே பார்த்தாலும் நடனமாடுற ஒரு இதில் தான் நம்ம பார்க்க முடியுது. மேலே பாருங்கள், சின்ன சின்ன சிற்பங்களை செதுக்கிட்டாங்க மேல் பக்கத்தில். இந்த சிங்கத்து மேலே போட்டிருக்க அந்த இது சொல்லுவாங்க அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த மணிகள் பாருங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இங்கேருந்து பாருங்களே, ஒரே நேர்த்தியாக ஒரே மாதிரியாகவும் இந்த கோயில்களை உருவாக்கியிருக்கான் பாருங்கள். இந்த மதில் சிவத்தில் கூட கலைநயத்தை ஊற்றியிருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மதில் சுவர்களில் நம்ம எதை பார்க்குறது அதை தான், எதை விடுறதுன்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆலயம்தான் அந்த கைலாசநாதர் ஆலயம். கலைகள் நிறைய. இங்கே பாருங்கள் கிளிகளை பாருங்கள் மேலே. கிளி மதுரை மீனாட்சிக்கே உருத்தானது கிளி. இங்கே பாருங்களே, இதையும் பார்க்க முடியுது. இதில் பூரா சிற்பங்கள் தான், பூரா சிற்பங்களை தான் பார்க்க முடியுது. கோபுரத்தை பாருங்கள். இப்போ
எவ்வளோ அழகாக அதில் எவ்வளோ இது நுட்பமாக தெரியுது. அங்கேருந்து பாருங்கள் அந்த ஈச்ச மரமும் எப்படி அழகாக ரெண்டும் வச்சு பார்க்கும்போது ஒரு இயற்கை ஒன்றி தெரியுது பாருங்க. அந்த மேலே வச்சுருக்க கலசம் பார்த்திங்கன்னா அதுவுமே சுதையில் தான் பண்ணியிருக்காங்க போல. நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா செம்பால் செய்யப்பட்ட தாமிர கலசம் வச்சுருப்பாங்க. இது வந்து அது சுதையிலே பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா தாமரைப்பூ விரிஞ்சது போல் காணப்படுது. இந்த பழமையான கோயில்களில் பூரா அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. வெளி கத்திக்கிட்டே ஓடிடுச்சு. அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் ஒரு அற்புதம். காளை மேலே சுவாமி அம்மன் உட்காந்து போகிற மாதிரி, அதாவது அந்த பக்கம் அங்கே 2 பக்கம் கால் போட்டு 2 காளையில் போகிறாங்க பாருங்கள். நந்தி பெருமான் மேலே ஏறி போகிறாங்க. இங்கே உள்ளேயும் சுவாமி அம்மன் தான் இருக்காங்க. எங்கே பாருங்கள் சுவாமி அம்மன் தான். கலை பொக்கிஷம் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். ஒரே மாதிரி இந்த சுற்றி மதில் சுவர்லேயே எவ்வளவு கலைநயமாக இந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு பாருங்கள். ஒவ்வொரு மதில் சுவர்லேயும் ஒவ்வொரு தனித்தனி சந்நிதிகள் போல் உருவாக்கியிருக்கிறாங்க. விமானங்கள் போல் உருவாக்கி மேலெல்லாம் பாருங்களேன், பூரா விமானங்கள் போல் உருவாக்கி அதுக்கு கீழே பூரா சுவாமி அம்மன் இருப்பது போல் உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு விசித்திரமாகவும் இருக்குது, விந்தையாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் யானை எப்படி படுத்துருக்கு பாருங்கள் மேலே. இங்கே பாருங்களேன், இங்கே சிவபெருமான் வந்து ஆண்டி கோலத்தில் தான் இருக்கார். தலையில் ஜடமுடியோடு இருக்கார். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து யானை இருக்குது. யானைக்கு மேலே அமர்ந்து வர்றது போல் ஒரு பெண் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் சுவாமி இருக்கார். இங்கே பாருங்கள், இந்த சிற்பத்தை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த சிற்பமும் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு சிற்பம், அதே மாதிரி சிற்பம் தான் இங்கேயும் இருக்குது. என்ன ஒன்று, இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதெல்லாம் நல்ல விஷயந்தான். அந்த சிற்பங்களை டேமேஜ் படுத்துகிறாங்க பாருங்கள், அதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கு எத்தனை வருஷங்களாக இருக்கும், எவ்வளோ நாளாக செலவழித்து, எத்தனை பொருள் செலவழித்து மன்னர்கள் உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளை பார்க்கணுன்ற காரணத்தானே மன்னர்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இதையும் டேமேஜ் பண்ணிடுறாங்க. இந்த கீழே பாருங்களே, அந்த கருங்கற்கள்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள், ஒரே அளவாக ஒரே நேர்த்தியாகும். நம்ம எத்தனையோ இன்ஜினியரை வச்சு வீடு கட்டினா கூட அதில் ஒரு சில பிழைகள் வந்துடும். இந்த கருங்கல் அளவாக பாருங்களேன், அங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரே நேர்த்தி அவ்வளோ அழகாக காணுது. ஒரு கலர் இது தனியாக ஒரு கலரில் காணப்படுது பார்த்தீங்களா. நீங்கள் பாருங்கள், இப்போ உள்பக்கத்தையும் பாருங்கள், அந்த தூண்களுக்கு இடையில் அது நேர்த்தி அழகாக தெரியுது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நேச்சுரலாக உருவாக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ நாள் செலவிட்டிருப்பாங்க இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு. எத்தனை ஆண்டுகளாக எத்தனை பேருடைய உழைப்பு இந்த கோயில்களில் இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம தமிழர்களை தான் கலையை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். அந்த கலை பொக்கிஷங்களை தெய்வமாக வணங்குறாங்க. அந்த மாதிரி இந்த கலைகள் வந்து நம்ம எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போற்றக்கூடியவர்கள் தமிழர்கள். இந்த கலைக்காக எப்படி சொல்கிறாங்கன்னா உயிரே கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கலை மேலே அவ்வளோ ஆர்வம் தமிழர்களுக்கு, தமிழர் மன்னர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி. இங்கே பாருங்கள், இது இந்த 3 வாயில் கோபுரம். இந்த மேலெல்லாம் பாருங்களேன், எல்லா இதுலேயும் ஹோல்ஸ் அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த விமானத்துக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இதுலேயும் இருக்குது அந்த ஹோல்ஸ். இங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதம் நிறைந்த ஆலயம் தான் இந்த கைலாசநாதர் ஆலயம், காஞ்சிபுரத்தில் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், கல்வெட்டுக்களை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், தூண்களில் கல்வெட்டுக்கள் காணப்படுது, அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த உள்பிரகார தூண், இது வந்து கருங்கற்களை கொண்டு இந்த அந்த மண்டபம் மட்டும் உள்ள உருவாக்கியிருக்காங்க. இது வந்து
மணல் கற்கள் தான். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க. வாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் அற்புதத்தை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக மேலே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கல் ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல் வித்தியாசமாக இருக்குது. அதேமாதிரி இப்போ இந்த தமிழ் எழுத்துக்கள் வடிவம் பெற்ற தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது பாருங்கள். இதை பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். நா நா பா மா அப்படி இருக்குது. டி தா தா வா நா யூ மா அப்படி நம்மளுக்கு எழுத்துக்கள் புரிகிற மாதிரி வடிவ எழுத்துக்கள் காணப்படுது. இங்கே பாருங்கள், இங்கேயும் எழுத்துக்கள் பூரா தமிழ் எழுத்துக்கள் தான் இங்கேயும் காணப்படுது. இந்த கோயில் கொடுத்த கொடைகளை பற்றியும் கோயிலில் திருப்பணி செய்கிறதை பற்றியும் எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்லோட அமைப்பு பாருங்கள் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இதில் வந்து வெள்ளையும் ஒரு எப்படி சொல்கிறது காப்பி கலர் மரக்கலர் கலந்ததும் காணப்படுது. அப்படியே இங்கே பாருங்களேன், இந்த வாயில் பாருங்கள், இந்த அலங்கார வளைவு போல் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக அமைச்சிருக்காங்க. அப்படியே இந்த ஒரு பாயிண்டில் பாருங்கள், அங்கே ஒரு பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனை மரத்தில் பூரா என்ன தொங்குது பார்த்தீங்களா, அதான் தூக்கணாங்குருவி கூடுகள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உலகத்திலே முதல் இன்ஜினியர். அதாவது உள்ள பெட்ரூம் வச்சு வீடு கட்டியிருக்கவங்க அவங்க தான். அதில் இருக்க அந்த எதிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப உறுதி வாய்ந்ததை அவங்க போய் தேடி எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே அழகாக கூடை கட்டி 2 வாசல் வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரே வாசல் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே போனால் 2 ரூமாக இருக்கும். அதில் வந்து ஒன்று குஞ்சுகளுக்கு ஒரு ரூமும் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு ரூமும் 2 ரூமாக கட்டியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு தான் அந்த தூக்கணாங்குருவி கூடு. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலேருந்து பார்க்கும்போது இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை விட்டு போக மனசே வரலைங்க, அவ்வளோக்கு அற்புதம் கொட்டி கிடக்குங்க. இங்கே மேலே இருக்க கற்கள் பாருங்களேன், மேலே இருக்க கற்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கோயில் கடையில் இருக்க கற்கள்லாம் சிவப்பு நிற கற்களாக காணப்படுது. அற்புதம். இங்கேருந்து பாருங்களேன், இந்த தூணோட அமைப்பு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு இதை உருவாக்கி அப்புறம் மேலே ஒரு அகலமான உருவாக்கியிருக்கேன் பாருங்கள். நம்ம இப்போ வந்து லாப்டாப் போகிறோம்ல வீட்டில், அந்த மாதிரி இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் பழைய காலத்து ஜன்னல். இதுக்கு நேரம் தான் உள்ள கைலாசநாதர் இருக்கார், அது பார்க்கக்கூடாது மறைச்சிருக்காங்க, நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம உள்ள போய் தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள் எங்கேயோ சிற்பம் ஏதோ காணப்படுது பாருங்கள் அந்த மூலையில். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த மண்டபம். இங்கே உள்ளே பாருங்களேன், இந்த 4 மூலையும் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள், ஒரே நேர்த்தியாகவும் ஒரே இதாகவும் அமைச்சிருக்காங்க. உள்ளே இருக்க சிற்பங்களை பாருங்கள், எவ்வளோ சிற்பங்கள் உள்ளே காணப்படுதுன்னு. அதாவது கலை எப்படி சொல்கிறது, கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க அங்கங்கே. இது எந்த சிற்பி உருவாக்குனாங்கன்னு தெரியல, அந்த சிற்பிக்கெல்லாம் நம்ம நன்றி தான் சொல்லணும். இதை பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு விருந்தாக இருக்குது பாருங்கள். வயிற்றுக்கு விருந்து சாப்பிட்றோம், அறுசுவை உணவுகளை சாப்பிட்றோம், அது மாதிரி இது கண்ணுக்கு விருந்து தான். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே மேலே கிளிகள் தான் நிறைய உட்காந்துருக்கு. இங்கே இருக்க சிற்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குடை சிற்பம், இந்த குடை பிடிச்சது போலவும் இந்த வெஞ்சாமரம் வீசுறது போலவும் நிறைய இடத்துல பார்க்க முடியுது இங்கே இருக்கிறதுல. 2 வாயில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வாயில் அந்த பக்கம் நடு சென்டரில் ஒரு கோவில் போல் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம வர்றது இந்த வழியில் வந்தோம், போகும்போது அந்த வழியில் போவோம். இங்கே பாருங்கள் ஒரே நேர்த்தியாக ஒரே அழகாக காணப்படுதுங்களா, எவ்வளோ அழகாக காணப்படுது பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் காமிக்க மறந்துட்டேன், இங்கே பாருங்கள் கீழே
எவ்வளோ வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இதை பாருங்கள், எழுத்துக்களும் காணப்படுது, இதில் அதை வரைஞ்சிருக்க அந்த பூ டிசைன்ஸும் காணப்படுது பாருங்கள். அது கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லாம் வெளியே வராங்க. அதான் கைலாசநாதரை வழிபடுறது. அதில் போய் தான் வழிபடணும். 12:30 வரைக்கும் திறந்துருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம வெளியில் போகலாம். வெளியில் போயிட்டு வெளிப்பிரகாரத்தை பார்ப்போம். இதுதான் வெளியே வர வழி. இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த பழைய பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் சிதலாம் அடைஞ்சிருச்சு பாருங்கள், அதெல்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு. மேலே 2 யானை வந்து இது பண்ணுறது போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அதே இந்த வரிசையாக இருந்தால் அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே ரூபங்கள் தான் காணப்படுது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள். சிவபெருமான் வந்து எப்படி இருக்காரு பாருங்கள். இங்கே ஒரு அபிஷேக கிண்டின்னு சொல்லக்கூடிய கோமுகம், இது வித்தியாசமாக காணப்படுது. இதுக்கு ஒரு தொட்டி அமைச்சிருக்காங்க. இங்கே எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அற்புதமாக இருக்கு. இதை அடைச்சே வச்சுருக்குறாங்க. இது அடைச்சிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் அடைச்சி தான் இருக்குது. இப்போ நம்ம இப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இப்படியே இந்த வழியாக போகலாம். இந்த வழியாக அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ போய் சுற்றி தான் வரணும். மதில்கள்லாம் பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரி சேம் தான் இந்த பக்கமாக அமைஞ்சிருக்கு. வாங்க அப்படி கோயிலை வந்து பிரகாரத்தை சுற்றி வரலாம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் சுற்றி வர போகிறோம். வாங்க அப்படியே போவோம். பாருங்கள், 2 பக்கமுமே அதே வாசல் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் இந்த பக்கம் போகிறதுக்கும் வந்து தெரியுதுங்களா, அப்படி போய் உள்ளே வர மாதிரி, இப்படிருந்து வெளியே வர மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வெளியில் ஓடி தான் இப்போ வரணும். இப்போ பாருங்கள், இந்த சிம்மமோட சிற்பம் தான் அதிகம் காணப்படுதுங்க. இந்த மேலே அந்த கோபுரத்தோட இதெல்லாம் பாருங்கள், அந்த கலசங்கள்லாம் அப்படி காணப்படுது பாருங்கள், விமானங்கள். இப்போ கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். இது அழகாக புல்வெளிகள் வச்சுருக்குறாங்க. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து செடிகளும் புல்வெளிகளும் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பாருங்கள், சிம்மத்தோட அந்த உருவங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க அப்படியே நடந்து போய் பார்த்துருவோம். இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சொல்கிற விஷயங்களே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல பாருங்களேன். எந்த ஒரு நேர்த்தியாக எவ்வளோ அழகாக இதை எப்படி நுட்பமாக செஞ்சுருப்பான்றது தான் வித்தியாசம் பாருங்களேன். இந்த கற்களை இந்த இதில் தெரியுதுங்களா, இதில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஜாயிண்ட் தெரியுது, அதே பாருங்கள் கீழே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இந்த கல்லை கரெக்டாக செதுக்கி கரெக்டாக அதுக்கு நேரம் உட்கார வைக்கணும். ஒரு சிலை செய்கிறது ரைட்டு, ஓகே, நம்ம செஞ்சுருவாங்க. இந்த எண்ணற்ற சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்களே, இது எப்படி அதை கரெக்டாக கொண்டு வந்து அதை இப்போ எந்த அளவுக்கு நுட்பமாகவும் எந்த மிஷினை வச்சு இது கட் பண்ணியிருப்பான், எந்த இதை வச்சு அறுத்துருப்பான்றது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நுட்பமாக தான் இருக்குது. தெய்வத்தோட கடாட்சம் நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிற்பிகளுக்கு. அரசர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், சிம்மத்தோட பல்லு வாயெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இந்த சிற்பத்தையும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு உள்ள கோயிலுக்குள்ளே. இப்போ வெளியிலேயும் அந்த சிற்பங்கள் இருக்குது. இப்போ அச்சில் ஊற்றுறது போல் இருக்குது எல்லாமே. அச்சில் காய்ச்சி ஊற்றினா ஒரு 10 மோல்டு போட்டுருப்பாங்க இல்லையா, 10 தடவை ஒரே அச்சு இருந்தால் எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இதில் காணப்படுது. இதில் பாருங்கள், சிம்மத்துக்கெல்லாம் கொம்பு மாலதி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பூரா கிளிகள் தங்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கிளிகள் போய் உள்ளே உட்காந்துக்கும். கிளி, புறாக்கள் நிறைய இருக்குது. இங்கே அழகழகான பூச்செடிகளை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. செம்பருத்தி பூ, வெச்சிப்பூ இருக்குங்க, வெச்சிப்பூ. இந்த கோபுரத்தை அமைப்பு பாருங்கள், பூ கடையில் காமிக்கிறோம். எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு அப்படி அழகாக இருக்குங்களா.
இந்த கீழே இப்போ இந்த கற்கள்லாம் இப்போ தான் பதிச்சிருக்காங்க. இந்த கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு, நடைபாதை உருவாக்கி. அந்த கோயிலோட முழு சிற்பத்தையும் காணணுன்றதுக்காக ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வழிபாதையை உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த சிலைகளை பார்ப்பது என்றதே ஒன்றும் புரியல, அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு வாசல் வச்சுருக்காங்க, அடைச்சிட்டாங்க போல். இந்த அடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வாசல் காணப்படுது, அடைச்சிருக்காங்க, சிமெண்ட்டை வச்சு அடைச்சிட்டாங்க. முன்ன வாதல் போல் காணப்படுது. இங்கே பாருங்கள், யானை மேலே ஒரு உருவம் காணப்படுது. யானையை பாருங்கள். இந்த கற்கள்லாம் வந்து மணல் கற்கள்ன்றதுக்காக பாருங்களேன், அதே மாதிரி அந்த கற்களுடைய நல்ல கூர்மையாக பார்த்தீங்கன்னா மணல் தான் இருக்கும். மணலில் கயிறு திரிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது மணல்லே வந்து சிற்பங்களை உருவாக்கியிருக்கிறாங்க, மணல் கற்களை கொண்டு. ஒரு கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம. இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும், ஒரே சேமாக தான் உருவாக்கியிருக்காங்க. என்ன கற்பனை பார்த்தீங்களா, இப்படி தான் உருவாக்கணும், இப்படி தான் அமைக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த சிற்பியும் சரி அரசர்களும் சரி இது உருவாக்குறதுக்கு எவ்வளோ பொருள் செலவு, எவ்வளோ உடல் உழைப்பு, எவ்வளோ நாட்களை செலவழிச்சிருப்பாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வியப்பாக தெரியுது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு வீடு கட்டணும்னாவே வருஷங்களாக ஆகிடுது, ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு. இன்றைக்கி அந்த கோவில் இவ்வளோ பெரிய கோயில்கள், இவ்வளோ சிற்பங்கள் ஒவ்வொன்றையும் அப்படி எப்படி சொல்கிறோம், இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து உருவாக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தமிழர்களுடைய மூளை செலவாக பண்ணி அந்த மூளையை செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி இப்படி வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிற்ப கூடம், பழைய சிற்பங்களை வச்சுருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே கல்வெட்டுகளும் காணப்படுது, அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பெரிய கல்வெட்டு காணப்படுது. ஒரு வட்ட எழுத்துக்கள் தான், தமிழ் எழுத்து தான், சரியான கல்வெட்டு. இது என்ன எழுதியிருக்குன்னு போடலை, நான் கல்வெட்டு காணப்படுது. இங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கோயிலோட கோபுரத்தை இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்வெட்டு காணப்படுது பாருங்கள். அந்த கல்வெட்டுலாம் இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இதில் வச்சுருக்காங்க காட்சிக்காக, பார்க்கட்டும்ன்றக்கா. இது கல்வெட்டு தான், இது ஃபுல்லாக கல்வெட்டுகளில் தான் வைக்கப்பட்டிருக்கு. இவர் சிவபெருமானுடைய சிலை பாருங்கள், மணல் சிற்பம், மணலில் செதுக்கப்பட்ட சிற்பம் தான். இங்கே பாருங்கள், ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாருங்களேன், கல்லால் செய்யப்பட்ட தொட்டி. இங்கே பாருங்கள், இது என்னவா இருக்கும், இந்த கல்லை செஞ்சு இப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லு கல் தான், அதில் பாலிஷ் போட்டிருக்காங்க. இது சக்கரம் போல், தேர் சக்கரம் போல் காணப்படுது, தான் தொட்டி மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா பாருங்கள், கவனித்து பாருங்கள். உள்ள ஒளி இது செதுக்குனது கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உடஞ்சிருச்சுங்க, இது உடஞ்சது அப்படியே எடுத்துகிட்டு வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பூரா கல்வெட்டு தான், எல்லாமே கல்வெட்டு தான். இங்கே பாருங்கள், பச்சை நிற கணபதி, பச்சை கற்களில் செய்யப்பட்ட கணபதி. பச்சை இது தான் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பச்சை கலரில் காணப்படுறாரு பாருங்கள். ஆனால் சிலை தலை இல்லை, அந்த தும்பிக்கையை வச்சு தான் நம்ம பிள்ளையாருன்னு சொல்ல முடியும். இது பூரா சிற்பங்கள் தான் அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து ஒரு நீல நிறத்தில் இது ஒரு கல், இது ஒரு கல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அது மணல் கல், இது ஒரு கலரு, அங்கே ஒரு கலர் பார்த்துருங்க. பல நிறங்கள். இங்கே பாருங்கள், அழகான புல்வெளி பாருங்கள், எப்படி புல்வெளி அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து கோபுரத்தை பார்க்க எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த கோபுரங்களும் அந்த குட்டி குட்டி விமானங்களும் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
இருக்கோம். பாருங்கள், புல்வெளிகள் நிறைய உட்காந்து அமருவதற்கு நிறைய கற்கள்லேயே இந்த சேர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. உட்கார அந்த பலகைகள் போட்டிருக்காங்கல்ல, உட்காந்துக்கலாம். நிழல்கள் இருக்குது, நல்லா மரங்கள் இருக்குது. இங்கே வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக பொழுது போகும். காஞ்சிபுரம் வந்தால் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இப்போ கோயிலோட இந்த பக்கத்து வாசலுக்கு வந்துட்டு பாருங்க, இது அடைச்சி தான் வச்சுருக்காங்க. கிளிகளோட சத்தம் தான் நிறைய கேட்குது பாருங்கள், கிளிகளோட சத்தம் தான் கேட்குது. இந்த புல்வெளிகள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், கிளி 2 கிளி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த கோபுரத்து மேலே தான் ஒன்று இறங்கிருச்சு, அந்த பக்கம் ஒன்று அதில் உட்காந்துருக்கு. பல்லுயிர்களுக்கும் அடைக்கலமாக இந்த கோவில் இருக்குது. கிளி, புறா, மைனா எல்லா குருவிகளும் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள், குப்பை போடுறதுக்கு கூட எப்படி ஒரு இது அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? வில்வ மரம் இருக்குது பாருங்கள். இதில் ஃபுல்லாக கிளிகள் உட்காந்துருக்கு மேலே. கிளிகளோட சத்தத்தை பாருங்கள், எப்படி அழகாக சத்தம் கொடுக்குது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற குப்பையை போடுறது கூட கல்லே வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த குப்பை தொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிளி சத்தத்தை பாருங்கள். இந்த இதோட அமைப்பும் பாருங்கள். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 8 கோயில்கள் அமைச்சிருக்காங்கன்னு. இந்த 8 கோயில்கள் முன்னாடி வந்தாச்சு. இப்போ கோயிலை சுற்றி வளவு வந்து எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. முன்னாடி அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முன்னாடி அமைப்பு பாருங்கள். இங்கே இருந்தால் நந்தி எவ்வளோ அழகாக தெரிகிறாரு பார்த்தீங்களா? சாயந்தரம் ஆகிட்டு அந்த இடத்துல உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புல்வெளியில் உட்காந்து ஓய்வெடுப்பதற்கும் ரசிப்பதற்கும், அந்த கோயிலை அங்கேருந்து உட்காந்து ரசிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ கோயிலை உள்ளேயும் பார்த்தாச்சு. உள்ளே இருக்கிற அத்தனை சிற்பங்களையும் நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு சிற்பம் கூட விடலை, அவ்வளோ சிற்பத்தையும் பார்த்தாச்சு. பார்க்க பாதி சிற்பங்களில் நம்மளை டைம் கிடைக்கலன்றதை காட்டிலையும் அது டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 12:30 முடிக்கணும் இல்லையா, அதனால் பூரா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வெளி பிரகாரத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வந்து புல்வெளிக்கு வந்தாச்சு. புல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே திரும்பி பார்த்தோம்னா கோயில் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா? இங்கேருந்து ரசிப்பதற்கு ஏதுவாக அந்த புல்வெளியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. காஞ்சிபுரம் வந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். இப்போ நீங்கள் அதாவது இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு லீவ் விடுவாங்க இல்லையா, அப்போ அந்த சமயம் வந்து இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலை பொக்கிஷங்களையும் பார்த்து ரசித்து கைலாசநாதரை வணங்கி கண்டிப்பாக நீங்கள் போகணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து கைலாசநாதருடைய அருளை பெறுங்க.